பார்த்தீங்கன்னா நயன்தாராலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு டீ பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெமினைன் மாதிரியான ப்ராடக்ட்ஸு அது இது நிறைய பிஸ்னஸ் நயன்தாரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மார்க்கெட் கம்மியாச்சுன்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கும் விளம்பர படங்களில் 10 கோடி ரூபா வாங்குறாங்க. ஃபேன் விளம்பரத்தில் ஏதோ ஒரு விளம்பரத்தில் நடிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு டெலிகாம் விளம்பரத்தில் நடிக்கிறதுக்கு 15 கோடி ரூபா கேட்டிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்களுக்கு வருமானம் வந்துட்டு தான் இருக்குது. அந்த வருமானத்தை வந்து முறைப்படுத்தி வச்சுருக்காங்க. என்ன அதாவது ஒரு இன்னொரு 10 தலைமுறைக்கு வந்து உட்காந்து சாப்பிட்லாங்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா அதை வந்து சரிப்படுத்தி சொத்துக்களை வாங்கி போட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிறவங்கலாம் பல பேர் புத்திசாலிகளாக இருக்காங்க. நிறைய பேர் இன்றைக்கி இருக்கிறவங்கலாம் பழைய ஆட்கள் உதாரணமாக எடுத்து இவங்க இப்படி வந்து சம்பாரிச்சாங்க வாழ்ந்தாங்க, இப்போ சந்திரபாபு இப்படி இருந்தார், கடைசியில் வந்து வறுமையில் இருந்தார், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப புத்திசாலியாக மாறிட்டாங்க. இன்றைக்கி நிறையா வந்து எல்லாருமே ஒரு சின்ன பையன் கூட பார்த்திங்கன்னா அது பக்குவமாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அது ஒரு மெச்சூரிட்டி வந்துடுது. அது இன்றைக்கி வேறு மாதிரி இருக்குது ஜென்ரேஷன். அப்படி இருக்கும்போது நயன்தாராலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையானது எல்லாமே அவங்ககிட்ட இருக்குது. பட் என்ன தான் இருந்தாலும் அந்த அந்த ஒரு பேர் புகழ் இருக்கும்போது அதை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விமர்சனங்களாக இருக்குது.